ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாள் கூட இயேசு வழி சுவிசேஷ ஊழியங்கள் சார்பாக ஜீசஸ் இஸ் தி வே காஸ்பல் சார்பாக ஆண்டு வார்த்தை என்ன பார்க்க போறோம்னா ஓசியா 11ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். எப்ராயிமே நான் உன்னை எப்படி கைவிடுவேன், எப்ராயிமே நான் உன்னை எப்படி கைவிடுவேன். இந்த வார்த்தையில அந்த பேர் எப்ராயிம் என்ற பேர் எடுத்துட்டு ரகுவே, இந்திராவே, பவுலினே, ஜோஷுவாவே, அபிநயாவே, எந்த ஒரு பேராலும் நீங்க போட்டுக்கிட்டு உங்களை பார்த்து சொல்லுங்க, ரகுவே நான் உன்னை எப்படி கைவிடுவேன். வானத்தையும் பூமி படிச்ச சர்வ லோகாதிபதி இன்னைக்கு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம்மளை பார்த்து சொல்றாரு, நீங்க எந்த சூழ்நிலை இருந்தாலும் சரி, நீங்க யாரை நம்பி வந்தாலும் சரி, நம்பாம போனாலும் சரி, எப்பேற்பட்ட கஷ்டமான சூழ்நிலை இருந்தாலும் சரி, நம்ம கைவிடப்பட்ட ஒரு சூழ்நிலை இருக்கிறோம், கஷ்டமான ஒரு சூழ்நிலை இருக்கிறோம், வேதனையான ஒரு சூழ்நிலை தள்ளப்பட்டு இருக்கும் போது உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, நீ எந்த சூழ்நிலை இருந்தாலும் எந்த மனுஷனை கைவிட்டாலும் கைவிடாம போனாலும் நான் ஒரு நாளும் உன்னை கைவிட மாட்டேன். எப்ராயிமே நான் உன்னை எப்படி கைவிடுவேன்ப்பா. என் சமூகத்துல நீ வந்து அழுதுதை நான் எப்படி மறப்பேன், என் சமூகத்துல நீ விட்ட கண்ணீரை நான் எப்படி மறப்பேன், என் சமூகத்துல வந்து புலம்பனை நான் எப்படி மறப்பேன். நான் நீ செஞ்ச காரியங்களா மறக்கிறதுக்கு நான் அநீதியான தெய்வம் இல்லப்பா, நான் நீதி உள்ள தெய்வம். நீ எனக்காகப்பட்ட பிரயாசத்தை நான் மறக்கல, நான் எல்லாமே நினைவு கூர்ந்து வச்சுட்டு இருக்கிறேன். ஒருவேளை நீ என்ன மறந்துட்டு உலக பிரகாரம் வாழ்க்கையில போயிட்டு துன்பப்பட்டு கஷ்டப்பட்டு நான் உன்னை கைவிட மாட்டேன். நீ எப்பேற்பட்ட பாவம் செய்ய நான் கைவிட மாட்டேன், உன் கூடவே இருக்கிறேன். நான் உன்னை வெறுக்கல, நீ செய்யற பாவத்தை நான் வெறுக்கிறேன். அதனால அந்த பாவத்தை விட்டு மனம் திரும்பி என்கிட்ட வா. கைவிடாத தகப்பன், அற்புதமான கரங்களை தாங்குற தகப்பன், உன்னை கொண்டு பெரிய காரியங்களை செய்வார்னு சொல்லிட்டு வசனம் சொல்லுது. அதனால எப்ராயிமே நான் எப்படிப்பா உன்னை கைவிடுவேன். நீ எந்த நல்ல சூழ்நிலைந்தாலும் சரி, நீ கெட்ட சூழ்நிலைந்தாலும் சரி, நீ தூரமா போயிருந்தாலும் சரி, நீ ஆண்டு சமூகத்துல இருந்தாலும் சரி, எந்த பிரச்சனை போராட்ட உபத்திரம் வந்தாலும் ஒரு நாள் நான் உன்னை கைவிட மாட்டேன்னு சொல்றாரு. இந்த உயிருள்ள வார்த்தையின்படி எப்பேற்பட்ட சூழ்நிலை வந்தாலும் நீங்க கவலைப்படாதீங்க. யார் உங்களை விட்டு போனாலும் போகாம போனாலும் உங்களோடு கூட ஒருவர் உண்டு, உங்களை ஆதரிக்க ஒருவர் உண்டு, உங்களை அரவணைக்க ஒருவர் உண்டு, உங்களோடு கூட பேச ஒருவர் உண்டு. இந்த வீடியோ பார்க்குற ஆண்டோட பிள்ளைங்களும் சரி, ஆண்டு அறியாத பிள்ளைங்களும் சரி, நம்மளோட மனுஷன் கைவிட்டாங்க, சொந்த பந்தம் கைவிட்டாங்க, உங்க வேலை செய்யறதுல நம்மளோட எஜமான் கைவிட்டாங்க, படிக்கிறத டீச்சர்ஸ் கைவிட்டாங்க, எல்லாருமே கைவிட்டாங்க. நீங்க கவலைப்படலாம். அது வசனம் சொல்லுது, வானத்தையும் படிச்ச தகப்ப நான் உன்னை கைவிட மாட்டேன். எப்ராயிமே நான் உன்னை எப்படி கைவிட சொல்றாரு. ஏன்னா நம்ம தாய் இருக்கிறது உருவாச்சது, நம்மளை உருவாக்குனது எல்லாமே ஏசப்பா தான். அவர் ஒரு நாள் நம்மளை கைவிட மாட்டாரு. தொடர்ந்து உயிருள்ள வார்த்தையின்படி நம்மையும் நம்ம குடும்பம் வழிநடத்துவார். இந்த உயிருள்ள வார்த்தை நம்புங்க. இந்த உயிருள்ள வார்த்தையின்படி கர்த்தர் மகிமையான காரியங்களை வருகிற நாட்டில் நமக்கு செய்வார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.